தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித பீட்டர் கிறிஸ்துலாகஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தொடக்க நூற்றாண்டிலே 4ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவராக இத்தாலிய தேசத்திலே ரமோலா என்ற இடத்திலே பிறந்து ரவனா இடத்திலே இவர் நல்ல குருவாக ஆயராக திருநிலையப்பட்டு தன்னுடைய பணிகளை அவர் சிறப்பான வகையிலே ஆற்றி வருகின்றார். இவ்வாறாக இந்த 4 நூற்றாண்டுகளிலே அல்ல ஒரு திருச்சபையினுடைய பல மாற்றங்களுக்கு புனித பீட்டர் கிறிஸ்துலாகஸ் நல்ல பணியாற்றி இருக்கின்றார். கிறிஸ்துலாகஸ் என்ற பெயரானது அவர் நல்ல மறையுரை அருமையாக கொடுக்கக்கூடியவர். அதனால் அவர் பெயரை கிறிஸ்துலாகஸ் என்று சேர்த்து கொண்டார். இவ்வாறாக 3ஆம் சிக்ஸ்டஸ் என்ற இந்த திருத்தந்தை இவரை தன்னுடைய வாழ்நாளிலே மிக பெரிய பொறுப்பாக பேராயராக இவரை உயர்த்துகின்றார். அந்த அளவுக்கு இவருடைய பணிவாழ்வு மக்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குறிப்பாக அர்ப்பண உணர்வையும் இவர் தன் வாழ்நாளிலே 4ஆம் நூற்றாண்டிலே ஆற்றியிருக்கின்றார் புனித பீட்டர் கிறிஸ்துலாகஸ். இவருடைய இந்த வாழ்வு சாத்தானை நாம் எப்பொழுது அதை பேரின்பத்திலே நாம் எப்போது வைக்கின்றோமோ, நாமும் எப்பொழுது அந்த சாத்தானுடைய அந்த மயக்கத்திலே எப்போது நாம் இருக்கிறோமோ, அப்பொழுது கிறிஸ்துடைய அன்பை கிறிஸ்துடைய அந்த வாழ்வை நாம் உணர முடியாது என்பதை சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே மோயிசின் முகத் தோற்றத்தோடு ஒரு பொலிவான ஒரு முகமானது மாறுகின்றது அவர்களுக்கு. அதளவுக்கு அவர் இறை அனுபவத்தை பெறுகின்றார். அவர் அந்த சீனாய் மலை அந்த அனுபவத்திலே தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அந்த ஒரு உடனிருப்பை பெறுகின்றார், கடவுளுடைய ஒரு நம்பிக்கையை பெறுகின்றார். அந்த முகத் தோற்றமானது அவருக்கு மாறுகின்றது. ஆரோன் மற்றும் அவருடைய அந்த புதல்வர்கள் அனைவருமே மோயிசின் இந்த முகத்தை பார்க்கிற பொழுது பளீரென்று இருக்கிறது. இயேசு எவ்வாறு தாபர் மலையிலே ஒரு உருமாற்றம் பெற்றாரோ, அவருடைய முகமானது எவ்வளவு ஒளி வீசியதோ, அதே போல மோயிசினுடைய அந்த அனுபவம் கடவுளோடு அவர் நெருங்கி இருக்கிறார் என்பதை இந்த ஒரு முகத்தோற்றமானது வெளிப்படுத்துகின்றது. சொல்லுவாங்க ஃபேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய முகமானது மிகவும் ஒரு பொலிவாக இருக்கிற பொழுது கடவுளுடைய அன்பு நம்மளை ஆட்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். இதைத்தான் மோயிசினுடைய வாழ்விலே நிறைய புனிதருடைய வாழ்விலே பார்க்கிறோம். அவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குது என்று சொல்வார்கள். அவர்களை சுற்றி ஒரு 6 மீட்டர் அளவுக்கு ஒரு ஒளிவட்டம் ஒன்று தோன்றும் என்று சொல்வார்கள். நிறைய புனிதருடைய தலைப்பகுதியிலே பார்க்கிறோம். நம்முடைய உடலிலே சதை உடல் அல்லது ஆற்றல் நிறைந்த உடல் என்று பிரிக்கப்படுகிறது. அதை நரம்பு மண்டலத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கு பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. சதை உடலானது பின்னி பிணையப்பட்டு இருக்கிறது. அதே சமயத்திலே ஆற்றல் உடல், அதை எனர்ஜி பாடி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு புனிதருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு இறை ஆற்றல், இறை நம்பிக்கை, குணமளிக்கும் வல்லமை, இறை பிரசன்னம் அவர்களோடு அந்த ஆற்றல் நிறைந்த அந்த உடலிலே வெளிப்படுகிறது. அதைத்தான் அந்த மோயிசினுடைய வாழ்விலும் நிறைய புனிதர வாழ்விலும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவருடைய நற்செய்தி கூட சொல்லுகின்றார். நமக்கு அருமையான ஒரு புதையல் ஓமையும் முத்து ஓமையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், விண்ணரசுக்கு ஒப்பிடுகிறார். நற்செய்தி 4 நற்செய்தியாளர்கள் பார்க்கிற பொழுது நிலை வாழ்வை குறித்து தான் பேசுகிறார்கள். இறையரசை குறித்து தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த இறையாட்சி இந்த மண்ணிலே உருவாக்கத்தான் வந்தார். அதான் இயேசுடைய அந்த பணி. அது முக்கியமாக 4 நற்செய்தியாளர்களுடைய இயேசுடைய அந்த பணி, வாழ்வு, பிறப்பு, இறப்பு எல்லாமே அந்த நிலை வாழ்வை குறித்து தான் இயேசு பேசுகிறார். அவருடைய ஓமைகள் அனைத்துமே, அவருடைய புதுமைகள், ஓமைகள், அவருடைய மதிப்பீடுகள் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, நிலை வாழ்வை குறித்து பேசுகின்றார் இயேசு. என் சதையை தின்று இரத்தத்தை குடித்தாலேயே நீங்கள் நிலை வாழ்வு பெற மாற்று என்று சொல்லுகின்றார். அத்தை ஒரு நிலை வாழ்வு, விண்ணரசு, இறையரசு என்று பல வகையிலே நான் சொல்லுகின்றோம். அதைத்தான் இந்த புதையல் ஓமையிலும் முத்து ஓமையிலும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவன் எவ்வாறு அதை உரிமையாக்கிக் கொள்கிறானோ, அதுபோல நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா சுகங்கள் எல்லாவற்றையும் நாம் இழந்தவர்களாக பலருடைய சொல்ல போல என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் அனைத்தையும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள குப்பை என கருதுக, இழப்பென கருதுக சொல்வது போல இயேசுவே என் வாழ்வில் சொத்து, இயேசுவே என் கோட்டை, இயேசுவே என் அரண் என்று வாழ்ந்த புனித பீட்டர் கிறிஸ்துலாகஸை போல இன்று நம்முடைய வாழ்வும் இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிக்க அருள் வேண்டி இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ எங்களுக்கு அந்த விலையுயர்ந்த அந்த புதையிலை, விலையுயர்ந்த அந்த முத்தை பெறுவதற்கு அந்த வணிகன் எவ்வாறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படியாவது அடைய வேண்டும், எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற அந்த நல்ல முத்தை பெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெறக்கூடிய திறமைகள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே நாங்கள் இயேசுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல எங்களுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய எல்லாவற்றையுமே உம்மிடத்திலே கொடுப்பதற்கும் எங்களுக்கு தாராள உள்ளத்தையும் இறை நம்பிக்கையும் நாங்கள் இயேசுவே நீரே எங்களுக்கு நிலை வாழ்வு, நீரே எங்களுக்கு யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன என்று
பேதுரு சொல்வது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவே நீரே எங்களுக்கு கோட்டையுமாக இருக்கிறேன், நீரே எங்களுக்கு இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டு அதில் சூசியப்பட்ட கரங்களிலே இந்த நாளை நாங்கள் ஒப்புக்கொண்டு இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே ஒரு நிலை வாழ்வை பெறுவதற்கும் இறை அரசை பெறுவதற்கும் இந்த உலகத்தில் உருவாக்குவதற்கும் நாங்கள் அனைவருமே எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ தேவையான வரங்களை கொடைகளை இந்த நாளை சூசியப் வழியாக எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன்.